நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோழி பண்ணையில் கொத்து கொத்தாக செத்து குவியும் கோழிகளால் பறவை காய்ச்சல் பீதியில் மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். அலட்சியமாக செயல்படும் கோழி பண்ணைகள் மீது சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்குமா? நாய் எல்லாம் எங்ககிட்ட ஒரு 5 நாய் இருந்தது, எல்லாமே செத்து போச்சு. ஒரு காக்காய் கூட இப்போ காணோம். எல்லாம் என்னாச்சுன்னே தெரியல, எல்லாம் செத்து போய் கிடக்குது. எல்லாம் குழந்தைங்களை கையில் வச்சிருக்கறனால ரொம்ப ஸ்மெல் வர்றதுனால தான் பயமாக இருக்குது. இப்போ தினம் 5000 10,000 கோழி சாவுது. ஜேசிபி போட்டு அவத்தையே படித்து அப்படியே மூடுறாங்க. எங்கள் காட்டில் கொக்கா செத்து கிடக்குது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பெரிய ஏரி வயக்காடு பகுதியில் இயங்கி வரும் கோழி பண்ணையில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட கோழிகளை வளர்க்கின்றனர். அதில் கடந்த சில நாட்களாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான கோழிகள் கொத்து கொத்தாக செத்து குவிவதாக தெரிகிறது. இறந்த கோழிகளை குவியலாக சேகரித்து பொக்லைன் இயந்திரம் மூலம் குழி தோண்டி பண்ணையை சுற்றியே புதைத்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்களிடையே பறவை காய்ச்சலா என்ற அச்சம் எழுந்துள்ளது. அதற்கேற்ப கோழி பண்ணையை சுற்றி உள்ள தோட்டங்களில் ஆடுகள், நாய்கள் உள்ளிட்ட கால்நடைகளும் கொக்கு, நாரை போன்ற பறவைகளும் திடீரென செத்து மடிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நோய் பரவும் என்ற பீதி உறங்க விடாமல் நடுநடுங்க வைப்பதாக பதற்றத்துடன் தெரிவித்துள்ளனர். கோழி பண்ணக்காரங்க வெட்டுறாங்க, ஜேசி போட்டு வெட்டுறாங்க, குழிவில் போடுறாங்க. இப்பயும் கொட்டானா குமிச்சு தான் வச்சுருக்குறாங்க. நாய் எல்லாம் எங்ககிட்ட ஒரு 5 நாய் இருந்தது, எல்லாமே செத்து போச்சு. காக்கா ஒரு 1000 காக்காட்டும் எங்கள் வீட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்தது, ஒரு காக்காய் கூட இப்போ காணோம். எல்லாம் என்னாச்சுன்னே தெரியல, எல்லாம் செத்து போய் கிடக்குது. எல்லாம் பறவை காய்ச்சல் பரவதுனாலயா என்ன இதுன்னு தெரியல. அதனால கோழி நிறையா சாகுது. இங்கே எல்லாம் அந்த விவசாய நிலத்துலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுடுறாங்க. போட்டதுனால இப்போ குழந்தைங்களை கையில் வச்சிருக்கறனால ரொம்ப ஸ்மெல் வர்றதுனால தான் பயமாக இருக்குது. இப்போ தினம் 5000 10,000 கோழி சாவுது. ஜேசிபி போட்டு அவத்தையே படித்து அப்படியே மூடுறாங்க. எங்கள் காட்டில் கொக்கா செத்து கிடக்குது. அதை என்ன ஏதுன்னு பார்த்து அதிகாரிகள் நல்ல நடவடிக்கை எடுக்கணும். கோழி இறப்பால் கடும் துர்நாற்றம் வீசி ஓடியாடும் வயதுள்ள குழந்தைகளை வீட்டிற்குள் வைத்து பூட்டி வைக்க வேண்டிய சூழல் உண்டாகுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் மாவட்ட சுகாதாரத்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட கோழி பண்ணையில் ஆய்வு மேற்கொண்டு பறவை காய்ச்சலா என்பதை பரிசோதனை செய்து உறுதிப்படுத்த வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.